ராஜேஷிடம் ஆயில் ஏ 156 லிட்டர் மற்றும் ஆயில் பி 256 லிட்டர் உள்ளது. ஒவ்வொரு கொள்கலனிலும் ஒரே வகையான எண்ணெய் மட்டுமே இருக்கும் வகையில் 2 வகையான எண்ணெய்கள் ஒரே மாதிரியான பல கொள்கலன்களை அவர் நிரப்புகிறார். மேலும் அனைத்து கொள்கலன்களும் முழுமையாக நிரப்பப்படுகின்றன. ராஜேஷ் பயன்படுத்தும் ஒவ்வொரு கொள்கலனின் அதிகபட்ச கன அளவு என்னவாக இருக்க முடியும்? இதனால் ராஜேஷ் வைத்திருக்கும் 2 வகையான எண்ணெய்களையும் இந்த கொள்கலனில் ஊற்ற முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கொஸ்டினை பார்க்க ரொம்ப பெருசா இருக்குமா இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ண போறோம்னா, இது எவ்வளோ 156 லிட்டர், இது எவ்வளோ 256 லிட்டர். இங்க லாஸ்ட் அந்த கொஸ்டின்ல பாருங்க, அதிகபட்ச கன அளவு அப்ப நீங்க என்ன பண்ணா மீ பேவா கண்டுபிடிச்சா போதும். மீ பேவா கண்டுபிடிச்சா என்னது போதுமானது. இங்க பார்க்க கொஸ்டின் ரொம்ப பெருசுன்னு பயந்துடக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு டைரக்டா 156 256க்கு மீ போவா கண்டுபிடினா ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கண்டுபிடிக்க வித்தியாசமான கொஸ்டின் நினைச்சு என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ண நினைப்போம். பட் என்ன கான்செப்ட்னா மீ போவா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான்ப்பா. அப்ப 156 256 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண எவ்வளவு வரும், 78. இங்க 1 2 8. திரும்ப என்ன பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம் 39. இங்க 64. ஓகேங்களா? இப்ப திரும்பி எதால டிவைட் பண்ண முடியும்? இப்ப 3 எடுத்தோம்னா இங்க அடிபடாது. ஓகேவா? இதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி போகுமா? அடிக்கிற மாதிரி போக வாய்ப்பே இல்லை. அப்ப எனக்கு ஆன்சர் தான் வரும் 2 × 2 எவ்வளோ 4.